முறை முனிவர் ஒருவர் காட்டிற்குள் தவம் இருப்பதற்காக சென்றார். அவர் பகல் முழுவதும் அந்த காட்டில் சுற்றித் திரிந்தார். இரவு நேரம் வந்துவிட்டது. ஆனால் இரவில் அந்த காட்டில் எங்கு தங்குவது என்று அந்த முனிவருக்கு தெரியவில்லை. அவர் அந்த காடு முழுவதும் தங்குவதற்கு இடம் தேடியும் ஒரு இடம் கூட அவருக்கு கிடைக்கவில்லை. இறுதியாக அந்த முனிவர் ஒரு மலை பகுதியில் ஒரு குகையினை கண்டார். ஆனால் அந்த குகைக்குள் ஏற்கனவே ஒரு வேடனும் அவனுடைய மனைவியும் தங்கியிருந்தார்கள். அந்த வேடன் மிகவும் நல்லவன், இரக்க குணமுடையவன். அதனால் அந்த வேடன் முனிவரை பார்த்து, வாருங்கள், நீங்களும் எங்களுடன் தங்கிக் கொள்ளலாம் என்று கூறினான். ஆனால் அந்த வேடனுடைய மனைவியோ சுயநலவாதி. முனிவர் அங்கு தங்குவதற்கு அவள் முணுமுணுத்துக் கொண்டே இருந்தாள். ஆனால் முனிவரும் வேறு வழியில்லாமல் அங்கு தங்குவதற்கு ஒப்புக்கொண்டார். இரவு நேரத்தில் அந்த குகைக்குள் காட்டு விலங்குகள் வரக்கூடும். அதனால் அந்த குகையின் மேல் இருக்கக்கூடிய மரத்தால் செய்யப்பட்ட பரணில்தான் தூங்க வேண்டும் என்று அந்த வேடன் முனிவரிடம் கூறினான். ஆனால் அந்த பரணில் 2 பேர்தான் தங்குவதற்கு போதுமான இடம் இருந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த வேடன் முனிவரையும் அங்கு தங்குவதற்கு ஒப்புக்கொண்டான். அதனால் அவன் தன்னுடைய இடத்தில் பாதி இடத்தை முனிவருக்கு கொடுத்து அவரை அங்கே தூங்க வைத்தான். தூங்குவதற்கு முன்பாக அந்த வேடன் முனிவர் பசியோடு இருப்பதை அறிந்து கொண்டான். உடனே வேடன் தான் உண்பதற்கு வைத்திருந்த கிழங்குகளை முனிவருக்கு சாப்பிட கொடுத்தான். ஆனால் அவனுடைய மனைவியோ முனிவருக்கு கொடுக்க மனமில்லாமல் ஒதுங்கிக் கொண்டாள். மேலும் முனிவர் அங்கு தங்குவதற்கு வேடன் இடம் கொடுத்ததற்கும் அவனுடைய மனைவி முணுமுணுத்துக் கொண்டே இருந்தாள். ஆனால் வேடன் தான் உண்பதற்கு வைத்திருந்த உணவை முனிவருக்கு கொடுத்து அவருடைய பசியை போக்கினான். பின் மூவரும் குகையின் மேல் இருந்த அந்த பரணில் உறங்கினார்கள். அப்போது முனிவர் சற்று கண்ணயர்ந்த நேரத்தில் திடீரென பரண் முறிந்து கீழே விழுந்தது. ஆனால் முனிவர் இருந்த பகுதி மட்டும் உடையாமல் மேலே இருந்ததால் முனிவர் கீழே விழவில்லை. அந்த நேரத்தில் இறைக்காக அந்த குகைக்குள் வந்திருந்த சிங்கங்கள் அந்த வேடனையும் அவனுடைய மனைவியையும் கடித்து இழுத்து சென்றன. இதை கண்டு தன் கண் முன்னால் தனக்கு உதவிய வேடன் இறந்து போனதை கண்டு மனம் வெதும்பி போனார் முனிவர். அதன் பின்னர் அந்த முனிவர் 6 மாதங்கள் காட்டில் தவமிருந்தார். அவர் செய்த தவத்தின் பலனாக அவருக்கு கடவுளின் தரிசனமும் கிடைத்தது. அந்த முனிவரின் முன் தோன்றிய கடவுள், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று முனிவரிடம் கேட்டார். ஆனால் கடவுளிடம் வரம் கேட்க மனமில்லாத அந்த முனிவர், எனக்கு உதவிய அந்த வேடனுக்கு ஏன் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தினாய் என்று சற்று கோபத்தோடு கடவுளிடம் கேட்டார் முனிவர். அதற்கு கடவுள் முனிவரிடம், இங்கிருந்து சிறிது தூரத்தில் ஒரு மன்னன் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு 15 வருடங்கள் கழித்து ஒரு குழந்தை பிறந்துள்ளது. அந்த குழந்தையிடம் சென்று உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கொள் என்று கூறிவிட்டு கடவுள் மறைந்து விட்டார். இப்போது கடவுள் சொன்னபடியே அந்த மன்னனின் அரண்மனையை அடைந்தார் முனிவர். முனிவரை கண்டு வரவேற்ற மன்னன் தன்னுடைய குழந்தையை முனிவரிடம் காட்டி ஆசி பெற விரும்பினான். அப்போது அந்த குழந்தையை கண்ட முனிவர் கடவுளிடம் கேட்ட அதே கேள்வியை அந்த குழந்தையிடம் கேட்டார். அதற்கு பிறந்து 6 மாதங்களே ஆன அந்த குழந்தை முனிவரிடம் கூறியது, முனிவரே, நான் தான் உமக்கு உதவிய அந்த வேடன். நான் உங்களுக்கு உணவு வழங்கியதால் எனக்கு இந்த மன்னனின் அரண்மனையில் பிறக்கும் நற்பேறு கிடைத்தது என்று அந்த முனிவரிடம் பதில் கூறியது குழந்தை. அந்த குழந்தை இவ்வாறு கூறியதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த முனிவர், அப்படியானால் உன் மனைவியின் நிலை என்ன என்று அந்த குழந்தையிடம் மேலும் கேட்டார். அதற்கு அந்த குழந்தை முனிவரிடம் கூறியது, பசியோடு இருப்பவருக்கு உணவளிக்க மறுத்ததால் என் மனைவி இங்கு இருந்து சற்று தொலைவில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் வெட்டியான் ஒருவன் வசிக்கிறான். அவன் வளர்க்கும் பன்றிக்கு 8வது குட்டியாக பிறந்திருக்கிறாள் என்றது. பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு அளிப்பவர்களுக்கு எப்போதுமே நல்லதே நடக்கும். அதுவே இந்த கதை உணர்த்தும் நீதியாகும்.